Hello investors, welcome back to the action plan. And in the action plan, we are going to talk about a new fund offer. Right? It is a new fund offer from HDFC. It is called as HDFC Dividend Yield Fund. The NFO on the December 11th, 2020. And let us go into the details of the fund. Right? So the theme of the fund in the particular NFO on the dividend yielding shares invest பண்ண போறாங்க. Right? இந்த கம்பெனில டிவிடெண்ட் ரெகுலரா கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த கரண்ட் இயர்ல இந்த டிவிடெண்ட் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லி வந்ததுனால சில சமயம் இந்த கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் தராம பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த பைபேக் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி தீம் ஆஃப் தி ஃபண்ட். They look for consistency. Say ஒரு வருஷம் டிவிடெண்ட் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் டிவிடெண்ட் கொடுக்காம இருக்க கம்பெனில அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ they will be investing in consistent dividend. And dividend yield வந்து it should be better than the Nifty index. So அந்த மாதிரி Nifty index விட அதிகம் டிவிடெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. And they follow a flexi cap strategy. They can invest in large, mid and small cap companies. Right? But dividend yield னா என்னது? Why do they call it as a dividend yield fund? And what is a dividend yield ன்னு நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஷேரோடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்குன்னு. ரைட்? அந்த கம்பெனியை நம்ம 10 ரூபாய்க்கே நம்ம வாங்கியிருந்தோம்னா அதோட டிவிடெண்ட் வந்து இப்போ 100% கொடுத்தாங்கன்னா ஸோ 10 ரூபாய்க்கு 100% போட்டுங்க, இட் இஸ் 10 ரூபி. ரைட்? ஸோ தட் இஸ் டிவிடெண்ட் we get. பட் இமேஜின் இந்த பர்டிகுலர் ஷேரை வந்து இவங்க வாங்கி, அதாவது அவங்க ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு, அதோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க. இன்னைக்கு அதோட பிரைஸ் 200 ரூபாய் இருக்கு. ஓகே, அதோட ஃபேஸ் வேல்யூ ஆனா 10 ரூபா தான், பட் அதோட மார்க்கெட் பிரைஸஸ் 200 ரூபா. ஸோ நமக்கு அந்த டிவிடெண்ட் இன்னைக்கு அதே 10 ரூபா கிடைச்சதுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 200 இருக்கிறதுனால 10 divided by 200 அதுக்கு பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இட் ஒர்க்ஸ் அவுட் டு 5% டிவிடெண்ட் yield. இந்த நட்ஷெல் சொல்லணும்னா டிவிடெண்ட் yield இஸ் நத்திங் பட் தி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் யூ பை தி ஷேர்ஸ் டுடே. ரைட்? நம்ம என்ன பர்ச்சேஸ் பிரைஸ் வாங்குறோமோ அதுக்கு கிடைக்கிறதா அந்த டிவிடெண்ட் yield. ரைட்? ஸோ டிவிடெண்ட் yield ஏன் முக்கியம்? டிவிடெண்ட் yield வந்து ஒரு தீமா எடுத்துக்க முடியுமா? அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரி, டிவிடெண்ட் எப்போ ஒரு கம்பெனி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணா தான் கொடுக்க முடியும். ரைட்? ஏன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணி அதுக்கு டாக்ஸ் கட்டி அந்த பேலன்ஸ் மணில தான் அவங்க டிவிடெண்ட் தர முடியும். ப்ராஃபிட்டே மேக் பண்ணா அவங்க டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. ரைட்? இப்போ இதுல என்னன்னா சில கம்பெனிஸ் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்தா சொல்லுவாங்க, பட் ஆனா வந்து எல்லாம் புக் ப்ராஃபிட்டா இருக்கும், பேப்பர் ப்ராஃபிட்டா இருக்கும், அவங்க கையில பைசாவே வந்திருக்காது. ரைட்? ரிசீவபிள்ஸ்ல இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ் டிவிடெண்ட் தர முடியாது. ஸோ அதனால டிவிடெண்ட் தர்ற கம்பெனி பூராவே ரியலாவே ப்ராஃபிட் பண்ணி கேஷ் ப்ராஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் டிவிடெண்ட் தர்றதுனால they call it as a dividends don't lie. அதை ஒரு இண்டிகேட்டர் மாதிரியே எடுத்துக்கலாம். ரைட்? ரெண்டாவது, டிவிடெண்ட் தர்ற கம்பெனிக்கு இந்த கேஷ் கைக்கு வர்றதுனால they are not cash crunch இருக்காது அவங்களுக்கு. ஸோ they will be free of cash flow, which is a very good sign of a good business model. ரைட்? அண்ட் ஜென்ரலா இந்த டிவிடெண்ட் yield கம்பெனிஸோட ஷேர் பிரைசஸ் வந்து ரொம்ப கம்மியா பிளக்சுவேட் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அடிக்கடி டிவிடெண்ட் கொடுத்துட்டே வர்றதுனால ஸோ ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகல இட் வில் ஃபால் டவுன் இன்டு இட் அண்ட் தென் தே கீப் மூவிங் ஃபார்வர்ட். ரைட்? அண்ட் இப்போ இந்த இன்வெஸ்டர்ஸுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் ஹவு டஸ் இட் ஒர்க் அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் 2 counts இட் ஒர்க்ஸ் அவுட். ஒன்னு வந்து அந்த டிவிடெண்ட் ஃபண்ட் வந்து டிவிடெண்ட் yield ஃபண்ட் எந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ஷேர்ஸ்ல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதோட ஷேர் பிரைஸ் growth. இது ரெண்டும் சேர்த்து டோட்டல் தான் இஸ் தி இன்வெஸ்டர்ஸ் ரிட்டர்ன். Right? And the dividend yield stocks are usually less volatile. Right? They are very less volatile, so it becomes ideal for a defensive investor, we can say. Right? So dividend yield stocks இன்னைக்கு டேட்ல how far it is relevant அப்படின்னு பாத்தீங்கன்னா, when the interest rate is low, right, dividend yield stocks do well. Right? எதனால அப்படி சொல்றோம்? ரொம்ப சிம்பிள். ஒரு பர்டிகுலர் கம்பெனி இப்ப கடன் வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு 100 crores லோன் வாங்கியிருக்காங்க. அந்த 100 crores லோனை அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணணும். ரைட்? இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆச்சுன்னு வைங்க, ரைட், அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அவுட் கோ கம்மி இருந்ததுன்னா அவங்க ப்ராஃபிட்ல கம்மி இன்ட்ரெஸ்ட் போக மிச்சம் பூரா ப்ராஃபிட் தான். ஸோ ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கையில டிவிடெண்ட் அதிகம் கொடுக்க முடியும். ரைட்? ஸோ திஸ் பிகம்ஸ் அ வெரி வெரி ஃபேவரபிள் ஃபேக்டர். அதை தான் இந்த சார்ட்ல காமிச்சிருக்கு. when the blue line comes down, the dividend yield line actually goes up. The red line is a dividend yield line, it goes up. So interest rate குறைய dividend yield வந்து it keeps increasing. So this is a very good sign. So which is a very favorable factor at the current moment. Interest rate low இருக்கு. ரைட்? அடுத்த பாயிண்ட், சார் எல்லாம் சரிதான், பட் ஆனா ஸ்டாக் மார்க்கெட் இப்போ ஆல் டைம் ஹைல இருக்கு, 45,000 பாயிண்ட்ஸ் இருக்கு, இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இந்த ஃபர்ஸ்ட் சார்ட் பாருங்க, இந்த ரெட் கலர் லைன் இருக்கு பாருங்க, இது வந்து நிஃப்டியோட PE ரேஷியோ, ரைட்டா, இண்டெக்ஸோட PE ரேஷியோ. இந்த ப்ளூ கலர் லைன் இஸ் தி டிவிடெண்ட் இண்டெக்ஸோட PE ரேஷியோ. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகி இந்த இடத்துல ஸ்டீப்பா ஃபால் ஆகி இப்படி ரெக்கவர் ஆயிடுச்சு பாருங்க கோவிடுக்கு அப்புறம். இதுல வந்து இந்த இண்டெக்ஸ் ஸ்டாக் கூட கண்ணாபின்னான்னு கூடி இருக்கு இந்த PE ரேஷியோ. பட் ஆனா இந்த டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸ் அவ்வளவு இன்க்ரீஸ் ஆகல. ஸோ தெர் இஸ் a huge kind of a value there. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் the dividend yield stocks are not that expensive. See, I won't say it is cheaper, but it is not very expensive. So you can always consider that, right? That is about the valuation part of it. அதே மாதிரி தான் the price to book value லையும் பாத்தீங்கன்னா you are able to see a gap there, right? The red line க்கும் the blue line பாத்தீங்கன்னா we are relatively undervalued. So it makes sense for us, right? Now, எத்தனை கம்பெனிஸ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க? நிறைய பேருக்கு வந்து கம்பெனிஸ் டிவிடெண்ட் கொடுக்கறதே வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டைரக்டா பேங்க்ல போட்டுருவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிஃப்டி 500னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அந்த 500 ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 440 ஸ்டாக்ஸ் தே கீப் டிக்ளேரிங் டிவிடெண்ட், ரைட்? இந்த 440 ஸ்டாக்ஸ்ல 94 ஸ்டாக்ஸ் ஆர் லார்ஜ் கேப், 145 ஸ்டாக்ஸ் ஆர் மிட் கேப் அண்ட் 201 ஸ்டாக்ஸ் ஆர் ஸ்மால் கேப். ஸோ மொத்தம் 440 ஸ்டாக். அண்ட் இதுல கிட்டத்தட்ட 73 ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்ட் இஸ் மோர் தென் 3%. அண்ட் 62 ஷேரோட டிவிடெண்ட் ஈல்ட் இஸ் பிட்வீன் 1.5 to 3%, ரைட்? மத்ததெல்லாம் அதுக்கு கம்மியா உள்ளது. இதுல இந்த பர்டிகுலர் HDFC டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட்ல இந்த ரெண்டு கேட்டகரி, இந்த 135 ஸ்டாக்ஸ்ல தான் they are going to make the investment, right? ஸோ அதனால நமக்கு வந்து ரொம்ப கம்மி டிவிடெண்ட் ஈல்ட் இருக்க ஸ்டாக்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரீசனபிள் டிவிடெண்ட் ஈல்ட் பிளஸ் ஓரளவுக்கு கேபிட்டலைசேஷன், தட்ஸ் வேர் they are going to invest. And the 135 shares-um it is spread across what I call sectors like communication service, consumer discretionary, consumer staples, energy, financials. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரியில இருக்கு. எதுக்காக இதை சொல்றேன்னா, இது ஒன்றும் செக்டர் ஸ்பெசிஃபிக்கா உள்ள ஃபோக்கஸ்டு போர்ட்ஃபோலியோ கிடையாது. இட் இஸ் a well diversified portfolio, right? ஸோ நான் இதுக்கு முந்தின வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணையில அந்த ஃபண்ட் ஹவுஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த மணியை யார் மேனேஜ் பண்ண போறான்னு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்டை லான்ச் பண்ற ஃபண்ட் ஹவுஸ் இஸ் HDFC மியூச்சுவல் ஃபண்ட். தே மேனேஜ் அபவுட் 3.75 lakh crore, ரைட்? அவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை அவங்க மேனேஜ் பண்றாங்க. தே ஆர் தி செகண்ட் லார்ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இன் இந்தியா. இந்த ஃபண்டோட மேனேஜர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஸ்டர் கோபால் அகர்வால். Gopal Agarwal comes with a very rich experience and academic qualification. கிட்டத்தட்ட 16 வருஷம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்திருக்கார். இந்த HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி he has worked with Mirae Mutual Fund, Tata Mutual Fund, DSP Mutual Fund, and currently he is with HDFC Mutual Fund. And the point to notice, Gopal Agarwal இதுக்கு முன்னாடி கரியர்ல பூரா he has done and delivered results, and hopefully he will be able to do it this time around. And in fact, இந்த பர்டிகுலர் ஃபண்ட் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட் தான் இவருடைய ஃபர்ஸ்ட் சோலோ ஃபண்ட் HDFC. இது நாள் வரைக்கும் வந்து ஏற்கனவே இருந்த ஃபண்ட் தான் அவர் மேனேஜ் பண்ணார், ரீஸ்ட்ரக்சர் பண்ணி க்ரோ பண்றதுக்கு மேனேஜ் பண்ணார். ஸோ இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் இஸ் கோயிங் டு பி a டெஸ்ட் ஃபார் him. ஸோ ஐ ஹோப் he will be able to deliver justice there, right? இந்த ஃபண்ட் இப்போ யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, anyone who wants a stable and steady growth. See, ஸ்டாக் மார்க்கெட்ல எப்பயுமே பயங்கரமா ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், ரைட்? சிலருக்கு வந்து அது ஒத்து வரும், சிலருக்கு வந்து அது வந்து தூக்கம் வராது. அந்த மாதிரி இருக்கிற சினாரியோல ஓரளவுக்கு நிதானமா ஸ்டெடியா க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் they can consider this particular fund. அண்ட் இதுல வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, தட்ஸ் a tax advantage. எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப சிலருக்கு ஒரு தாட் வரலாம், இந்த டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட்ல என்னென்ன ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுல பூரா நானே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு டிவிடெண்ட் வரும்ல, நான் எதுக்கு இந்த டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் நம்மளே நேரா இன்வெஸ்ட் பண்ணா அந்த வரக்கூடிய டிவிடெண்ட் பூரா டாக்ஸ் பிடிச்சிப்பான், ரைட்? யூ ஹேவ் டு பே இன்கம் டாக்ஸ் ஆன் தட். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்மளோட மணியை, இன்வெஸ்டர்ஸ் மணியை மேனேஜ் பண்றதுனால they don't pay any tax on the dividend. So the entire money actually gets accumulated for us. And நம்ம ரொம்ப சிம்பிள் growth ஆப்ஷன்ல போட்டோம்னா டிவிடெண்ட் டாக்ஸே பே பண்ணாம டிவிடெண்ட் என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு. So that is a very valid point to consider this one. And anyone with an investment horizon of 3 years plus can consider it. And on a risk profile basis பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய பூரா பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் ஆக்சிஸ்ல வந்து இஸ் தி ப்ராடக்டோட ரிஸ்க், அண்ட் இந்த வெர்டிகலா இருக்கிறது பாத்தீங்கன்னா இஸ் தி ப்ராடக்டோட ரிட்டர்ன்ஸ். இதுல இந்த ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்ட்ஸ்ல இந்த வரிசைக்கு ஸ்டேக் அப் ஆகி நிறைய கேட்டகரி இருக்கு, லைக் வந்து ஹைபிரிட் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட் அண்ட் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட், லார்ஜ் அண்ட் மிட் கேப் வரிசைக்கு இருக்கு. இதுல வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபண்டுக்கு ஜஸ்ட் அபவ் இட் இஸ் தி டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட். ஸோ ரிஸ்க் ப்ரொஃபைல் வைஸ் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா ஃபண்டையும் விட இட் இஸ் defensive. It's only a tag above your large cap fund, so people can easily consider this particular fund for a defensive portfolio, right?
இப்போ இந்த பர்டிகுலர் ஃபண்ட் இப்போ இந்த கம்பெனிக்காரங்க லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டகரி ஃபண்ட் மார்க்கெட்ல இருந்திருக்கா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இதுவரைக்கும் மொத்தம் 5 கம்பெனி இந்த டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட் வச்சிருக்காங்க. ஆதித்ய பிர்லால, ஐசிஐசிஐல, ஐடிபிஐ, பிரின்சிபல், யூடிஐ இவங்க எல்லாருமே டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட் வச்சிருக்காங்க. ரைட்டா? அப்கோர்ஸ் ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு மாதிரி டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் எல்லா டிவிடெண்ட் ஈல்ட் கேட்டகரியில தான் இருக்கு. ரைட்? ஸோ இப்போ வரக்கூடிய அந்த HDFC டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட் இஸ் தி 6th fund in this particular stable. It is a பக்கா competitors product. ரைட்? ஸோ இது ஒன்றும் புதிய கான்செப்ட்லாம் கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி நோன் டு அஸ். ரைட்? இப்போ இந்த ஃபண்ட்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ ஃபண்ட் ஆஃபருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஆஃபீஸ்ல இருக்குது. ஸோ தாராளமா இஃப் யூ வாண்ட் வி கேன் சென்ட் இட் டு யூ. அந்த அடுத்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார்மை ஃபில் பண்ணி செக் கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். பட் நீங்க வந்து ஆன்லைன் இன்வெஸ்டிங், ஆன்லைன் பேங்கிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரெட் கலர் லைன் இங்க இருக்கு இல்லையா, அந்த டவுன்லோட் லிங்க், இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மொபைல் ஆப் மூலமா யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். ரைட்? ஸோ தி நியூ ஃபண்ட் ஆஃபர் இஸ் ஹியர். யூ கேன் ஆல்வேஸ் கன்சிடர். அண்ட் ரொம்ப அக்ரெசிவ் க்ரோத், ஹியூஜ் ரிட்டர்ன் வேணுங்கிறவங்க இந்த ஃபண்ட்ல போனாங்கன்னா they will be disappointed. டிஃபென்சிவா ஸ்டேபிள் க்ரோத் வேணுங்கிறவங்களுக்கு this fund can work out. So I hope we found this particular video useful for you. Please post your comments in the YouTube comment box. And நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. And stay in touch. We will again meet you in the next video. Thank you very much.